ஹாய் குட்டீஸ், நாம் இன்னைக்கு காயின் ஆபேல் கதையை பற்றி பார்ப்போம். ஆதாம் ஏவாளுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் பெயர் காயின், இரண்டாவதுள்ளவன் பெயர் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிட்டு தனது முதல் கனிகளை கடவுளிடத்தில் கொண்டு வந்தான். ஆபேலோ தான் ஆடு மேய்க்கும் தொழிலை கொண்டு தனக்கு கொழுவெடுத்ததான ஆட்டை கடவுளின் சமூகத்தில் கொண்டு வந்தான் காணிக்கையாக. கடவுள் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதனால் காயின் மிகுந்த எரிச்சல் அடைந்து ஆபேலை கொலை பண்ணுவதற்காக முயற்சி செய்தான். கொலையும் செய்துவிட்டான். ஆபேலின் இரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. காயினிடம் கர்த்தர் ஆபேலை உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டான். அதற்கு காயின், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அன்பு குட்டீஸ், நாம் காயின் செய்த தவறை யாரும் பண்ணாமல் சகோதரருடன் அன்பாக இருந்து கடவுளின் பிள்ளையை வாழ கற்றுக்கொள்வோம்.